நம்ம எல்லாருக்குமே சுதந்திர தினம் கொண்டாட காரணம் தெரியும். ஆனா குடியரசு தினம் கொண்டாட காரணம் என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியால குடியரசு தினம் உற்சாகமாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு இந்தியா தனது 76வது குடியரசு தினத்தை ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாட தயாராகி வருது. குடியரசு தினம் எப்படி உருவானது? இந்தியா குடியரசு நாடாக உருவாக யார் யாரெல்லாம் முக்கிய பங்கு வகித்தார்கள்? ஜனவரி 26ஆம் தேதி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது மக்களாட்சி என்பதை கருத்துல கொண்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் முன்னிலையில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது மக்கள் தங்களுக்கான தலைவரை தாமே தேர்ந்தெடுத்துக் கொள்வது. மக்களுக்கான அரசை இந்தியால ஏற்படுத்தினாதான் இந்தியா முழு சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் என்ற நோக்கில் மக்களாட்சி கொண்டு வரப்பட்டது. வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவின் 76வது குடியரசு தினமாகும். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இருப்பினும் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்படியாக நமது குடியரசு தினத்திற்கு பின்னால் அரசியலமைப்பு சபை, அண்ணல் அம்பேத்கர், இந்திய பிரிவினை, காங்கிரஸ் கட்சி மற்றும் பூர்ண ஸ்வராஜ் தீர்மானம் என பல காரணங்கள் உள்ளன. அரசியலமைப்பு சபை என்பது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு அதன் முதல் அமர்வை டிசம்பர் 9, 1946 அன்று நடத்தியது. இதில் 207 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆரம்ப காலத்தில் சட்டமன்றத்தில் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு மற்றும் இந்தியாவின் பிரிவினைக்கு பிறகு ஆகஸ்ட் 15, 1947 அந்த எண்ணிக்கை 299ஆக குறைக்கப்பட்டது. இந்த அரசியல் அமைப்பு சபைக்கு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க 3 ஆண்டுகள் ஆனது. மேலும் அரசியல் அமைப்பின் ஆரம்ப பதிப்பை உருவாக்கவே இவர்கள் 114 நாட்களுக்கு மேல் செலவழித்தனர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான இந்த வரைவு குழு அரசியல் நிர்ணய சபையின் 17க்கும் மேற்பட்ட குழுக்களில் ஒன்றாகும். இந்த வரைவு குழுவின் பிரதான பணி இந்தியாவிற்கான அரசியலமைப்பு வரைவை தயாரிப்பதே ஆகும். இந்த குழு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி விவாதிக்கும் போதும் மற்றும் ஆலோசிக்கும் போதும் கிட்டத்தட்ட 7600 திருத்தங்களை முன்வைத்தது மற்றும் சுமார் 2400 திருத்தங்களை நீக்கியது. இந்த அரசியலமைப்பு சபையின் கடைசி அமர்வு நவம்பர் 26, 1949 அன்று முடிவடைந்தது. அப்போதுதான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது ஜனவரி 26, 1950 284 உறுப்பினர்களின் கையொப்பத்தை தொடர்ந்து இது நடைமுறைக்கு வந்தது. 1930 இந்திய தேசிய காங்கிரஸ் INC இந்திய சுதந்திர பிரகடனத்தை அறிவித்த நாள் என்பதால் தான் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட முடிவு செய்யப்பட்டது. காங்கிரசின் பூர்ண ஸ்வராஜ் தீர்மானம் இந்த நாளில் அறிவிக்கப்பட்டதன் விளைவாகவே இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. காங்கிரசின் பூர்ண ஸ்வராஜ் தீர்மானமானது ஆங்கிலேய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான நாடு தழுவிய அரசியல் இயக்கத்தின் தொடக்கமாகவும் அமைந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தன்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் இந்திய ராணுவ வீரர்களின் முன்னிலையில் நமது தேசிய கொடியை ஏற்றி சிறப்பிப்பார். பின் சிறப்பாக பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு பதக்கம் வழங்குவார். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஆளுநர் காவல்துறையின் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றுவார். பின் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு ஆளுநர் பதக்கங்களை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துவார். அனைத்து பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் பாடி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.